ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புலாவ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். புதினா இலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் நெய் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் அரைச்சி விழுது, பட்டாணியை நைட்டில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்மளுக்கு தேவையான அரிசி, என் வீட்டுக்கு தேவையான இந்த காப்பிடியில் ரெண்டரை உலக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குக்கரை ஸ்டவ் மேலே வச்சுட்டு சூடானதும் நெய் ஊற்றிக்கலாம். நெய் போட்டாச்சு. இப்போ சோம்பு கொஞ்சம் போட்டுட்டேன். அது பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலையெல்லாம் இருக்குல்ல, அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர வரையும் வதக்கணும். இப்போ பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறமா இந்த மிளகாய் விழுது இருக்குல்லையா, அரைச்சி வச்சது, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டேன். நான் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போடுற வரையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். வேறு எதுவுமே சேர்க்கலைங்க. நான் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. பார்த்தீங்களா, நல்லா அதுவும் வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரிசியில் இருக்க தண்ணி இருக்குல்ல, நான் 2.5 படி எடுத்தேன்ல, அதில் 5 டம்ளர் தண்ணி ஊற்றுற மாதிரி கணக்கு. இப்போ நான் அதில் 4 மட்டும்தான் ஊற்றுறேன். 1 தேங்காய் பாலுக்காக தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ இந்த தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிற வரையும் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சாச்சுங்க. இப்போது நல்லா கொதிச்சு வர வரை வெயிட் பண்ணுங்க. இப்போ நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ ரைஸ் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ ரைஸ் போட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதிஞ்சு வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தான் என்ன பண்ணணும், அந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பட்டாணியை இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம 1 டம்ளர் பால் தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அளவுக்கு தண்ணியோட அளவுக்கு பதிலாக தாங்க நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். முன்னாடியே ஊற்றினா சில சமயம் ரொம்ப வேகாமல் இருக்கும், சில நேரத்தில் ஓவராக வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஊற்றியாச்சு. இப்போ ஊற்றிட்டு இப்போ என்ன செய்யணும், நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணணும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, குக்கரை நல்லா மூடிட்டு, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஹாஃப் பாயில்ட் ஆயிடுச்சு. இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் வர வரையும், விசில்லாம் வரவே தேவையில்லைங்க, ஒரு 7 நிமிஷம் வர வரையும் சிம்லேயே வச்சுட்டு நீங்கள் விட்டுருங்க. இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் எடுத்து பார்க்குறேன். இப்போ தான் நான் ஆஃப் பண்ணுறேன். 7 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம புலாவ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்.
நல்ல ஸ்மெல் வருதுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒன்றோட ஒன்று ஹோட்டலில் ரைஸ்லாம் இது வீட்டு அரிசி தாங்க. புலாவ் நல்லா வந்துருச்சு. நிச்சயமாக இந்த புலாவ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் அதுக்கு கிரேவி சிக்கன் கிரேவி